வேதாகமம் புதிய ஏற்பாடு யூதா முதலாம் அதிகாரம். முன்னுரை. வாழ்த்து. தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா எழுதுவது. இரக்கமும் அமைதியும் அன்பும் உங்களில் பெருகுக. போலி போதகர்கள். அன்பார்ந்தவர்களே, நம் எல்லாருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாய் இருந்தேன். ஆனால் எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் திருட்டுத்தனமாய் சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். இவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும் என்று முன்னரே எழுதப்பட்டுள்ளது. இதை பற்றில்லாத இவர்கள் நம்முடைய கடவுளின் அருளை தங்கள் காமவெறிக்கு ஏற்ப திரித்து கூறுகிறார்கள். நம் ஒரே தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆயினும் சிலவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்து நாட்டில் இருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார் எனினும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்து விட்டார். சிலர் வான தூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக் கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள் என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருளில் வைத்திருக்கிறார். அவர்களைப் போலவே சோதோம், கோமரா, அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நமக்கொரு பாடமாய் உள்ளார்கள். இருப்பினும் இப்பொய் கட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள். அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள். மாட்சிமிகு வானவரை பழித்துரைக்கிறார்கள். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள். பகுத்தறிவில்லாத விலங்குகளைப் போல் இயல்புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும். இவர்களுக்கு கேடு விளைக. ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள். கூலிக்காக பிழையாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள். கோராவை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டும் கருத்தாய் இருப்பவர்கள். காற்றில் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள். கனி தரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். தங்களுடைய வெட்க கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள். வழித்தவறி திரியும் விண்மீன்கள். என்றென்றும் உள்ள காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்கும் தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இதை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீ செயல்களுக்காகவும் இதை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள். ஆமென்.